ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா சமையல் கிச்சன். இந்த வீடியோவில் மும்பை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியான பாபாஜி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாஜி செய்ய ஒரு குக்கரில் 1 கப் அளவு தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் இந்த மாதிரி 1 கப் அளவு எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு கேரட், நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு நம்ம இதை 2 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறிகள் நல்லா குழைய வெந்துடும். நம்ம மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த பாபாஜி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதை சூடு பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் உருகி வர நேரத்தில் நம்ம இதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேணான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு குடைமிளகாயை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காமையும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கினப்புறம் இதில் தக்காளி பொடியாக நறுக்குனது 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம காய்கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. அதை ஜஸ்ட் இப்படி நம்ம ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணோன்னா நல்லா குழைய மசிஞ்சிரும். நெக்ஸ்ட் இதில் பாபாஜி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா இந்த மிளகாய் தூளை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாபாஜி மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் எவரெஸ்ட் பாபாஜி மசாலா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்க்குறதுனால. அடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாஜியை இன்னும் சிம்பிளாக எப்படி செய்யலான்னா, உருளைக்கிழங்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி இது 2த்தையும் மட்டும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி இதே மாதிரி மேஷ் பண்ணி சேர்த்து செய்யலாம். அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எல்லா காய்கறிகளும் சேர்க்கும் போது எல்லா காய்கறிகளோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு இதை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாவை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகி வர டைமில் இதில் 2 பாவு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த பாவ் பஜ்ஜி பொறுத்த வரையிலும் நம்ம வெண்ணெய் எவ்வளோ கூடுதலாக சேர்க்குறோமோ அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இந்த பாவு டோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பாஜியும் நல்லா சூடாக தயாராகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சூடாக செஞ்சுருக்க பாவ் பாஜி மசாலா, அடுத்து பாவ் அதுவும் சூடாக இருக்கணும். பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் வெஜ் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை தூவி லெமன் பிழிஞ்சு விட்டு நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய மகாராஷ்டிரியன் ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன். மிசால் பாவ், அதுக்கப்புறம் எக் புர்ஜி பாவ்லாம் செக் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கீழே ஒரு ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.